தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, யாவரை வாழ்க்கை திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். இத்திருப்பலியானது இறைவனுக்கு நன்றி பலியாக அர்ப்பணிக்கின்றவர். பிறந்த நாளை முன்னிட்டு பாஸ்கல் காலைராஜர்களாலும் இதை திருப்பலியின் மறைத்த தெரேசா அந்தோனிதாஸ், அருத்தந்தை கிளெமென் பிராங்க், லிட்டில் ரோஸ் சாந்த மேரி இவருடைய ஆண்களை மாற்றுக்காக கூடுகப்படுகின்றது. இயேசுவின் பாதம் இன்று நாம் பாரத நாட்டின் தூதுவரான மற்றும் அப்போஸ்தலரான புனித தோமையாரின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவங்களை சிலையாலும் சொல்லாலும் செயலாலும் கடலில் தப்பினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆயாய் மகன் கல்யாணம் சகோதர சகோதரிகளை முறையும் எல்லாம் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக.
எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்து திருத்தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரிடமும் கடவுளிடமும் ஏற்று அவர் திருவடியில் சன்னடையை செய்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் நற்செய்தியை உரைக்கவும், விடுதலை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோரின் பாதங்கள் மலையின் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன. இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்ணாலே காண்பர். எருசலேமின் பாழிடங்களை ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பல்லவி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரை நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரை நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பல்லவி ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி திருத்தூதர் பவுல் எபேசிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டிலும் அல்ல, இறை மக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள்.
திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கின்றீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகின்றது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவின் வழியாக கடவுளின் விரடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையிட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாளுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவே நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை எடு, உன் கையை நீட்டி என் விழாவில் எடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீர் என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய நாடு முழுவதும் விசேஷமாக புனித தூய்மையாருக்கு பெருவிழாவை எடுத்து நாம் சிறப்பிக்கின்றோம். ஏனென்றால் புனித தூய்மையார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய நாட்டிற்கு வந்து ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையை போதித்து அவருடைய போதனையின் பயனாக அநேகர் நாம் இயேசுவை நம்பி விசுவசித்து அவரை பின்பற்றி வருகின்றோம் என்று சொன்னால் மிகையாகாது. கேரளாவிலே 7 கோவில்களை கட்டியது மாபெரும் பெருமைக்குரிய ஒன்றாக கருதப்படுகிறது. மேலும் புனித தோமையார் சென்னையில் இருக்கின்ற சிறுமலை லிட்டில் மவுண்ட், அந்த இடத்தில் வேத சாட்சியாக மரித்ததும் நம் அனைவருக்கும் விசுவாச வாழ்வின் ஒரு சிறந்த ஒரு இடமாகவும் இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித தூய்மையாரை நாம் நினைக்கின்ற பொழுது அவர் ஆண்டவர் இயேசுவை நம்பவில்லை என்கின்ற ஒரு சிந்தனை தான் வருகிறது. ஆனால் இயேசு வாழ்வு காலத்தில் அவருடைய பணி வாழ்வின் சமயத்தில் புனித தூய்மையார் மிகவும் விறுவிறுப்புள்ள மிக சுறுசுறுப்பான ஒரு சீடராக இருந்தார். அவர் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதில் மிகவும் அவர்
மகிழ்ச்சி அடைந்து தன்னையை தந்து ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினார். ஆனால் ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிறகு நடந்த இந்த ஒரு சம்பவம், இதை குறித்துதான் அவரை நாம் தோமையார் விசுவாசம் குறைந்தவர் என்று குறிப்பிடுகின்றோம். ஆனால் தோமையாருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது மிகவும் தெளிவான ஒரு விசுவாசம், உறுதியான ஒரு விசுவாசம். மற்றவர்கள் சொல்வதை பற்றி கேள்விப்பட்டு நம்பக்கூடிய ஒன்றாக அல்ல, நான் அனுபவிக்க வேண்டும். எனவே அது என்னுடைய உறுதிப்பாட்டிற்காக, என்னுடைய விசுவாச ஆழ்தன்மையை அடைவதற்காக. ஆகவே புனித தோமையாருடைய இந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு சொன்னார், இதோ நீ என்னை பார்க்கின்றாய், நீ நம்புகின்றாய், காணாமல் விசுவசிப்போம் பேறு பெற்றோம். நாம் அனைவரும் அந்த ஒரு குழுவை சார்ந்தவர்கள், இயேசுவை காணாமலும் விசுவசிக்கின்றவர்கள். எனவே இன்றைய நாளில் விசேஷமாக புனித தோமாவுடைய வருகைக்காக, அவருடைய வாழ்வுக்காக, அவருடைய வார்த்தைக்காக, அவர் சிந்திய இரத்தத்திற்காக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இவைகள் அனைத்தும் நம்முடைய விசுவாச பயணத்தில் மிகவும் தேவை. இரண்டாம் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். நாம் சாதாரண மக்களாக இருந்து விடுவது கிடையாது. நாம் நிற்கின்றோம் என்றால் விசுவாச வாழ்வில் அதனுடைய அடித்தளமானது மிக உறுதியானது. அப்போஸ்தலரின் அடிக்கல்லாக கொண்டு நம்முடைய விசுவாசம் வாழப்படுவது. எனவே அத்தகைய ஒரு விசுவாசம் என்றால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு உறுதியாக இருக்கின்றோம், அல்லது எவ்வளவு விசுவாச வாழ்வில் பின்தங்கி இருக்கிறோம் என்று சிந்திக்கவும், தோமையாரை போல தெளிவான உறுதியான விசுவாச வாழ்வினை ஒவ்வொரு நாளும் வாழவும், அதில் வளரவும், உயர்வும், அதற்காக வேண்டிய வரங்களை இத்திருப்பலியில் வேண்டுவோம். அனைவரும் எழுந்து நின்று விசுவாசத்தை புதுப்பிப்போம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரன் ஈஸ்வரனாகிய நம் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியால் கர்த்தமாகிய சிஸ்டர் கன்னிமரியாயிடமிருந்து பிறந்தார். அதிகாரத்தில் மறித்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் தொடர்ந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு ஏற்றபடி இல்லாமல் பிதாவாகிய சர்வேஸ்வரன் பக்கத்தை வீற்றிருந்தார். அவர்கள் செய்தியின் மத்தியில் தடுத்து வருவார். பரிசுத்த ஆவியை புரோஜனத்தை சுஸ்ரீ, பாவத்தை சுஸ்ரீ, தலைவர் தாரத்தை சுஸ்ரீ, நித்திய ஜீவத்தை சுஸ்ரீ. ஆமென். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நான் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமக்குரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்தூதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பணி செலுத்தும் நாங்கள் கொடைகளை எங்களில் பாதுகாத்து உம்மை தாழ்வுடன் வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்பும். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் ஆயராக நீர் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்க உம் திருத்தூதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பினீர். தூய ஆவியினாலும் அவருடைய ஆற்றலினால் கண்ணால் காணாமலே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணரச் செய்கின்றீர். ஆகவே இன்றும் என்றென்றும் வானதூதரின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்களும் பாடி உமக்கு குரல் எழுப்பி பாடுவதாவது: ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகும்படியே ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுதலவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த வேலைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய பீட்டர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குந்தவராய் இருந்தவராகி புனிதர் அனைவருடனும் நான் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியால் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை மீட்டெடுக்கும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திறமை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்கிறார். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். Amen.
யூபிலி ஆண்டில் இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் என் சகோதரமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியாரின் வழியாக எங்கள் இதயங்களை நீர் பற்றிய செய்த பிறருக்கு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களை கட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்ந்தெடுக்கும் நல்லோரால் உம் அருள் எம்மை மாற்றுவதாகவும் தீமையின் ஆற்றலுள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளவரும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகமும் புதிய மன்னகம் நோக்கிய காப்பீடுகளில் மாற்றம் பெறுவனவாக யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தையும் எதிர்நோக்கி திருப்பயணமாகிய எம்மை தூண்டி எழுப்புவதாக அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக என்றென்றும் போற்றுதலுக்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழ் இன்றும் என்றும் உரித்தாக. ஆமென். இறைவா, உம்முடைய ஒரு திருமகனின் திருவுடலை இவ்வருடடையாளத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்துதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுளினவும் நம்பிக்கையால் கண்டுணரவும் அவரை எங்கள் செயலாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறந்தால் திரவி சிறப்பாசிரி பெறுவோம். திருத்தூதரையும் அடித்தளமாக கொண்டு உறுதியாய் நிலைத்து நிற்க உங்களுக்கு அருளை தந்தையாகிய கடவுள் திருத்தூதரான புனித தோமாவின் மாற்றுக்குரிய வேறு பல்களினால் உங்களுக்கு கனிவுடன் ஆசி வழங்குவாராக. மிக சிறந்த பாதுகாவலின் உதவியை உங்களுக்கு அளித்த திருமகனாகிய கடவுள் நீங்கள் நிலையான வெற்றி அடைவரை உங்கள் உள்ளங்களை ஒளிவித்து உங்களை வழி நடத்துவாராக. உண்மையின் நிறைவுக்கு எல்லாரையும் அழைத்து செல்லும் தூயாமையாராகிய கடவுள் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசுவிடம் நம் மக்கள் அனைவரையும் கொண்டு சேர்ப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாமையார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் புனித தோமாவின் பெருவிழாவின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்று வாருங்கள், திருப்பலி